எல்லாவற்றையும் தனியார் முதலாளிக்கு தாரை வார்த்து கொடுத்து தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை, ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியை கற்பிப்பது எவ்வளவு பெரிய ஏமாற்று. அதானியும் அம்பானியும் வளர்வதும் வாழ்வதும் தான் நாட்டு மக்களின் வளர்ச்சியும் வாழ்க்கையுமா? 100 நாள் வேலைக்கு போற எங்க அம்மா உப்புக்கு என்ன வரி, ஊறுகாய்க்கு என்ன வரி, அரிசி பருப்புக்கு எண்ணெய்க்கு என்ன வரி கட்டாலோ அதுதான் அதானி மனைவியும் அம்பானி மனைவும் கட்டுகிறார்கள். வரி ஒன்றாக இருக்கு, வாழ்க்கை தரம் ஒன்றாக இருக்கா? இந்த கேள்வியை எழுப்ப வேண்டாமா? என்றைக்கு உனக்கு ஆத்திரம் வரும், கோபம் வரும், அன்னைக்குத்தான் மாறுதல் வரும். என் உடன் பிறந்தவனே, எல்லாவற்றையும் சகித்து 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 அடிமைப்படி பிறக்கிறான். அநீதிக்கு துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். இவ்வளவுதான். அதிகாரத்தில் இருப்பவர்களை அச்சமின்றி எதிர்க்க துணிகிறவன் எவன்? அவனை புரட்சியாளன், அவனை போராட்டக்காரன். 8 வழிச்சாலை நிறுத்திருக்கிறது இவர்களால் அல்ல, உங்கள் பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளால். நீ கல்லதான் உண்ணமுட முடியும், நீ எடுக்க முடியாது 8 வழிச்சாலை என்று. இருக்கிற சாலையில பயணிக்க காரணம் என்ன பிரச்சனை? கார்ல போறவங்க இறங்கி சாலை வசதி பத்தலன்னு போறான்னா, மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல போறவங்க எல்லாம் எனக்கு இந்த விமான வசதி பத்தல, எனக்கு பெரிய ஏர்போர்ட் கட்டணும் கட்டினானோ உட்கார்ந்தானோ? எல்லாவற்றையும் தனியார் முதலாளிகள் கொடுத்துட்ட, கல்வியை கொடுத்துட்ட, காசு கொடுத்து படிக்கணும், மருத்துவத்தை கொடுத்துட்ட, காசு கொடுத்து வைத்தியம் பார்க்கணும். ஆனால் எஜுகேஷன் டாக்ஸ், மெடிக்கல் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ் எல்லாம் எடுக்கிற, வரி எடுக்கிற. ஆனா எங்க கொடுக்கிற? காசை உங்ககிட்ட வரியை கட்டிடணும். ஆனா தனியார் முதலாளி கிட்ட காசு வாங்கி தண்ணி குடிக்கணும். தண்ணி உனக்கு தண்ணி, இப்ப போன் அடிக்கிறேன், அக்குவா கொடுத்துருவாரு, கிண்ணலே கொடுத்துருவாரு, ஒரு அப்பள கேணி இறக்கிடுவாரு. கொக்கு என்ன பண்ணும், குருவி என்ன பண்ணும், சிட்டுக்குருவி, யானை, புள்ளி, சின்னம் கருவிலாம் அண்ணாச்சி ஒரு அக்கோஃபனா கொடுங்க, கடை சுத்தி சுத்துமா? பாய்த்துக்காரா, இந்த பூமி, இந்த உலகம் மனிதனோடது இல்லை, பல கோடிக்கணக்கான உயிர் வருது. நீ வாழ்வதற்கு எல்லா உயிர்களையும் கொன்னுட்ட. காக்க சத்தா, கொக்கு சத்தா, குருவி சத்தா, மான் சத்தா, மயின் சத்தா, என்ன? நீ செத்து போவ. அதையெல்லாம் சாகிறத பார்க்க நீ இருக்க. நீ செத்தா பார்க்க ஒருத்தம் இருக்க மாட்டேன். அடங்கு மனிதா, ரொம்ப ஆடாத. நீ வாடகை வீட்டில் குடியிருக்கிறாய். காலி பண்ணி போகும்போது வீட்டு உரிமையாளர் இடத்துல எப்படி வாடகை பத்திரமா வீட்டை பரப்பியோ அப்படி இந்த பூமியை உன் பிள்ளைக்கு படைச்சிட்டு போகணும். நீ வந்து மரத்தை வெட்டுறது, மலையை அறுக்கிறது, அப்படி மண்ணள்ளி திங்கிறது. 32 ஆயிரம் தின்ட்டு போயிட்டான். அதை பத்தி கவலைப்பட்டிருக்கியா நீ? 6 அள்ளி தின்னவனுக்கு மறுபடியும் ஓட்டு. மலையை நொறுக்கி தின்னவனுக்கு கல்குவாரி, கிரஷர், பெரிய வெங்காயம் வரு. நாங்க கிரஷர் வச்சிருக்கோம், குவாரி வச்சிருக்கோம். என்ன குவாரி? என் மலை எப்படி ஒரு தனி முதலாளிக்கு சொந்தமானுச்சு? பல ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான இயற்கையின் அரும்பெரும் கொடை பூமி தாயின் மாறுல பால் குடிக்கிறதுக்கு பதிலாக அறுத்து ரத்தம் குடிக்கிறான். வேடிக்கை பார்த்து போயிட்டு இருக்க. நீ எதை பத்தி நீ கவலைப்பட்டிருக்க? நீ காந்தி சொல்லுகிறார், அண்ணல் காந்தி, இந்த பூமி தாய் இயற்கை அன்னை எல்லா உயிர்களுக்குமான தேவையை தந்து விடுகிறார். கிளிக்கு, காக்கைக்கு, கொக்குக்கு, மானுக்கு, மயிலுக்கு எல்லாவற்றுக்குமான தேவைக்கு தந்து விடுகிறார். ஆனால் இந்த மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறார் என்று அண்ணல் காந்தியடிகள் சொல்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.